தரீங்களாயா? யாரா நீ? யார கட் போட்டி தூக்குற? நீங்க குடுக்குற காசை கொடுங்கயா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அப்பா ரொம்ப பாவமா இருக்குப்பா. பாவமா இருந்தா பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுமா. வேண்டாயா, எனக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்ல. பொட்டியை தூக்கிட்டு வரையா. உன்னால தூக்க முடியுமா? முடியுங்க. ஓகே. வாங்க வாங்க ஐயா வாங்க. ஏயா முத்தையா, நான் வர போறேன்னு தெரியுமில்ல? ஏன் நீயோ டிரைவர் ஸ்டேஷன் வரல? உடம்புக்கு முடியல. நீங்க 2 பேரும் வேலைக்கே தேவையில்லை. ஐயா வேலை இருந்தா நான் செய்யறேன்யா. உனக்கு என்னடா தெரியும்? நீங்க எந்த வேலை கொடுத்தான்னு நான் செய்யறேன்யா. டாடி டாடி சரின்னு சொல்லுங்க டாடி. ஓகே, எடுத்துட்டு போ பட்டியா. ஐயா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வேலைக்கு வாயா போ. என் பொம்மை உடைச்சிட்டியே. பேபிமா பேபிமா அழாதீங்கம்மா. நான் வேணும்னு உடைக்கல, கை தவறி கீழே வந்துடுச்சம்மா. என் கூட பேசாத. என் பொம்மை என் பொம்மை. இந்த ஊர்ல உங்களை விட்டா வேற யாரும் கிடையாதுமா. விரட்டிடாதீங்கம்மா, விரட்டிடாதீங்க. ஏன் அழுற? எங்க அப்பா கிட்ட சொல்லல. ஆனா இதே மாதிரி பொம்மையை நீ வாங்கி தரணும் என்ன? டேய், நேரமாச்சு, வெளியே போய் படுப்போம். அப்பா வெளியே ரொம்ப குளிரும். ராத்திரி இங்கேயே படுத்துக்கிட்டுமே. அருணா பேசாம படு. என்ன நினைக்கிற? போட. அம்மா நீ சாப்பிடல? இல்ல பேபிமா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். ஏன் என் கூட உட்காந்து சாப்பிடு. இல்ல பேபிமா, நான் வேலைக்காரன். உங்க கூட சரிசமா உட்காந்து நான் சாப்பிடக்கூடாது. தினமும் நீ போட்டு நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் போடுறேன், நீ சாப்பிடு. உட்காரு உட்காரு உட்காரு. ஏன் அழுவுற? என்ன அடிச்சு வரட்டினவங்களை தான் பார்த்திருக்கேன். அன்பு காட்டினவங்களை நான் பார்த்ததே இல்லை. இத பாரு, நான் அழுதா எங்க அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை நான் பாடுறேன், கேக்குறியா? கேக்குறேன். அப்போ முதல்ல சாப்பிடு. உனக்கு என்ன திமிர் இருந்தா என் மகளை ஊஞ்சலாட்ட சொல்லுவேன். அருணா, இதுக்கு தாமா வேலைக்காரங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும். திரும்ப என் வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்ச உன் காலை ஒடிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் முதலாளி. போடா முதலாளி. பேபி
அம்மா கிட்ட இந்த போர்வையை கொடுக்கலான்னு வந்தேன். அவங்க மெட்ராஸ் போட்டு போயாச்சு. வேணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாரு. போ போ. மெட்ராஸ்கா? இது நம்ம பேபி அம்மா வச்சிருந்த பொம்மை மாதிரி இருக்கே. வாடங்க. சார் அந்த பொம்மையை எனக்கு கொடுங்க சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் சார். என்னது பிச்சை எடுக்கிறவன் பணங்கப்பான்னு பேரு. இவன் என்னடா பொம்மை கேக்குறான்? போடா போடா. போவானா? இப்படியா ரோட்ல ஓடுறது? அந்த கார்காரன் பிரேக் போடலனா உன் நிலைமை என்ன இருக்கும்? இல்லம்மா, எங்க முதலாளியும் பேபி அம்மா கார்ல போறத பார்த்தேன். அவங்கள கூப்பிட்டேன், காது கேட்கல, அதான் பார்க்க வந்தேன். முதலாளி அவரே? ஆமா. எப்படி காது கேட்கும்? ஏழைங்க கூப்பிட்ட பணக்காரங்களுக்கு காது கேட்காதுப்பா. என் பை இந்த சின்ன பைக்காக உன் உடம்பெல்லாம் காயம் ஆக்கிட்டியப்பா. நீங்க என்னையே காப்பாத்துனீங்களே, நான் இது கூட செய்யலன்னா? நல்லா பேசுறியே. உன் பேர் என்னப்பா? என் பேர் என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா என்ன எல்லாரும் பொறுக்கி பீட தரித்திரன்னு தான் கூப்பிடுவாங்க. கடவுளே, ஏப்பா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அதுவும் எனக்கு தெரியாது. நான் உங்களை பார்த்ததே இல்லை. சொந்தக்காரங்க யாரும் இல்லை. அப்ப எங்கதான் தங்கி இருக்கேன்? பிளேட்பாரத்துல. வெயில் அதிகமா அடிச்சா மரத்தடி, மழை பெஞ்சா பஸ் ஸ்டாண்டு. கவலைப்படாதப்பா, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். அம்மா? ஆமாப்பா, இனிமே நீதான் என் மகன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு மகன் இருந்தா அவன் ஒரு பணக்கார கார் ஏத்தி கொண்டுட்டான். அந்த இடத்துக்கு நீ வந்திருக்கே. என் மகன் ராஜா பேரு தான் உனக்கும். ஆமா, என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான். என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான். ஐயோ அம்மா, அம்மா என்ன ஆச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ அம்மா, நெஞ்சு வலி, உயிர் போகுதே. உங்க மகன் ராஜா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். வாங்கம்மா வாங்க. லலிதா, இது யாருமா? இது உங்க அண்ணம்மா. அண்ணன் தான் செத்து போயிட்டாரேம்மா. அப்படி சொல்லக்கூடாதுமா. நீ தனியா இருக்கேன்னு கடவுளா பார்த்து உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சிருக்காருமா. உன் தங்கச்சி பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா. எங்கப்பா போற? கோயிலுக்குமா. எனக்கு ஒரு அம்மாவையும் தங்கச்சியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல போறேம்மா. வா. அருணா. பேபிமா,
நீயா? நீ எப்படி வந்த? உங்களை தேடித்தான் பேபிமா இந்த ஊருக்கே வந்தேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். ராஜா, உனக்கு அருணாவை தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. நான் இவங்க வீட்டுல தான் வேலை செஞ்சேன். பேபிமா ரொம்ப நல்லவங்க. அவங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. பேபிமா, எனக்கு அம்மாவும் தங்கச்சி கிடைச்சிட்டாங்க. இவங்க தான் எங்க அம்மா. எனக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்காங்க. ராஜா ரொம்ப அழகான பேரு. ராஜா, இன்னைக்கு சாயங்காலம் என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ வரியா? ஓ, நிச்சயமா வர பேபிமா. நான் உடைச்சேன ஒரு பொம்மை, அந்த மாதிரி ஒரு பொம்மை ஒரு கடையில இருக்கு. சாயந்தரமா அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரப்போறேன். நீங்க வாங்கிப்பீங்களா பேபிமா? ஓ, முதலாளி, இது என் மகன். மகனா? இத்தனை நாளா இல்லாத மகன் இப்ப எப்படி திடீர்னு முளைச்சான்? என்னை விட்டு பிரிஞ்சு போன பிள்ளைய கடவுளா பார்த்து என்கிட்ட சேர்த்துட்டாரு. I see. சரஸ்வதி, இந்த வீட்டுல நாங்க உன்னை வேலைக்காரியா நடத்துறது இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தரா தான் நடத்துறோம். அந்த மதிப்பை நீ காப்பாத்திக்கணும்னா இந்த பயலை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரக்கூடாது. ஏன் எதுக்குன்னு காரணம் என்ன கேட்க கூடாது. சரிங்க முதலாளி, பாப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Aruna. டார்லிங், இப்போ நான் உனக்கு ஒரு பெரிய பிரசன்ட் தர போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ டாடிக்கு ஒரு பிரசன்ட் தரணும். என்ன டாடி? அம்மா உனக்கு கத்து கொடுத்தாங்கல்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்போ நீ டாடிக்காக பாடணும். ஓகே? ஓகே டாடி. பேபிமா, உங்களுக்கு நான் பொம்மை கொடுக்கலான்னு வந்தா என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. நான் ஏழைனா உங்களை பார்க்க கூடாதா? திருட்டு ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா திரும்ப என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த சங்கிலியை திருடி இருப்பேன். நான் திருடல. திருட வரலன்னா ஏன்டா சங்கிலி எடுப்பேன்? வட வடவா. சரஸ்வதி, என்ன முதலாளி? திருட்டு பையன் என்ன செஞ்சான்னு கேளு. என்ன ராஜா, என்ன நடந்தது? அம்மா, நான் திருட இல்லம்மா. முதலாளி, அவன் திருட மாட்டான். ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். இந்த வீட்டுக்குள்ளே அவனை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பின்பக்கமா ஏன் மாடி ரூமுக்கு போறான்? என்ன மாடிக்கு போனேன்? பேபிமாவுக்கு பொம்மையை கொடுக்கலான்னு வந்தேன். வாசல்ல விடல, அதனால்தான் மாடிக்கு ஏறினேன். சரி, நெக்லஸ் எதுக்காக எடுத்தேன்? அருணா, வேலைக்கார பையன் தெரிஞ்சும் அவன் கூட சரிசமமா வித்தியாசம் இல்லாம பழகுனியே, என்ன செஞ்சா பாத்தியா? இப்படித்தான் உங்க அம்மாவும் யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத அநாத பயலை சீராட்டி பாராட்டி வளர்த்தா. பதிலுக்கு அந்த பையன் வளர்த்த அந்த நெஞ்சிலேயே கத்தியால குத்தி கொன்னுட்டு நகையெல்லாம் திருடிட்டு ஓடிட்டான். பணக்காரங்க ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, உதவி செஞ்சா என்ன கதி ஆகுது பாத்தியா அருணா? வெளியே போ, நீங்க நிக்காத. நீ திருட. பேபிமா, நான் திருட இல்ல. பேபிமா, நான் திருட இல்ல. முதலாளி, அவனை தொடர்றதுக்கு யாருக்கும் உரிமை? Shut up. உனக்கு இந்த வீட்டுல இடத்துல போவலியே. தெரியும் முதலாளி, எப்ப ஒண்ணும் தெரியாத பையன் மேல திருட்டு பட்டம் கட்டிங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைங்கிறது. சரஸ்வதி, உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா பண்பு இல்ல. சரஸ்வதி, வா ராஜா. இவமா அம்மா, நான் எங்கேயாவது போயிடுறேம்மா. நீ எங்கப்பா போற? என்னால் தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். இல்லப்பா ராஜா, இன்னைக்கு உன்னை வெளியில போச்சோன்னவங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. கடவுள் ஒத்த இருக்கல்ல, அவன் எல்லாம் பார்த்துப்பான். அம்மா, அம்மா, என்னமாச்சு சொல்லுங்கம்மா. அம்மா, என்னமாச்சு? அம்மா, உங்களுக்கு என்னமாச்சு? அம்மா,
அம்மா வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. ஐயோ லலிதா நீ அம்மா பாத்துக்க, நான் ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துறேன். வேண்டாம் ராஜா, ராஜா என்னை விட்டு தனியா எங்கேயும் போயிடாதப்பா. நீ என் புள்ளதானே, அம்மா சொல்றத கேப்ப இல்ல? நிச்சயமா கேப்பேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் தங்கச்சியை விட்டுட்டு போயிட மாட்டியப்பா. என் தங்கச்சிக்காக என் உயிரே கொடுப்போமா. அம்மா மேல சத்தியமா? சத்தியமா. ராஜா அம்மா 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 பிள்ளைகளே, யார் சமாதியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா செத்துட்டாங்க சாமி. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. பிரசவ காலத்துல தொப்புள் கொடிய அறுத்து போடும் போதே ஒரு தாய் தனக்கும் பிள்ளைக்கும் தொடர்பு இல்லைன்னு அனாதையாதாயா விட்டுட்டு போறா. இப்பத்தானா அனாதை? அழுவாதரா சாமி, அழுவார். உலகத்துல 3/4 பாகம் கடலை வச்சவன் ஏன் வச்சான்? 3/4 தண்ணீர், உன் முழு வாழ்க்கையும் கண்ணீர்னு மேலேந்து அவன் சொல்லிட்டான்டா. விடுடா, துன்பத்தை பார்த்தா அழுவாதே, சிரி. வர்ற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வாய் விட்டு சிரிச்சவன் தான் கர்ம வீரன்னு பேர் வாங்கியிருக்கான். அதனால நீயும் சிரி, வாய் விட்டு சிரி. நல்ல சிரி. அப்படிதான் அப்படிதான். கான்ஸ்டபிள், இங்க நீயா கூட்டம்? எல்லாரையும் அனுப்பு. இன்ஸ்பெக்டர் சார், கடைய பூராவும் சோதனை பண்ணி பாருங்க. எல்லாமே கடத்தல் பொருள்கள் தான், நான் கேரண்டியா சொல்றேன். சார், நான் உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ராஜா சார் இப்போ வந்து. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணாச்சி. வாங்க இன்ஸ்பெக்டர். ஏற்கனவே வந்துட்டோம் மிஸ்டர் ராஜா. என்ன விசேஷம்? இங்க இருக்கிறதெல்லாம் கடத்தல் பொருட்கள் கண்டுபிடிச்சிட்டோம். உண்மைதான், இங்க இருக்கிறது அத்தனையும் வெளிநாட்டு பொருட்கள். எல்லாருக்கும் தெரியுமே, இந்த பழைய பரிசாணிக கடத்திட்டு வருவானுங்க. போலீஸ் அதை பிடிச்சி ஏற விடும். அதை நான் வாங்கி ஜனங்களுக்கு விற்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், நோ நோ, எல்லாம் கதை விடுறான் கதை. ஏய், கதை நான் புஸ்தகம்டா பேமானி. நான் பில் விடுறேன்டா, பில். ரஹீம் பாய், அந்த ரசீதெல்லாம் எடுத்துட்டு. ஓகே பாஸ். பாத்தீங்களா, இதெல்லாம் கஸ்டம்ஸ் ஆபீஸ் ரசீது. எனக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்களே படிங்க. அவருக்கும் தெரியாது போல் இருக்கு. பழைய ரசீதெல்லாம் கூட வச்சிருக்கீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர், பழச நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன். இது ஒரு காரணம், இந்த பேமானி இவன் என் பழைய ரசீத் தான். இன்னும் இவன் கணக்க நான் தீக்கல. உனக்கு ஞாபகம் இருக்கா பைரவா, 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிளாட்ஃபாரத்துல அண்ணா இந்தாண்ணா, நான் ஏதாவது கடையில வாங்கிக்கிறேன்னா. போமா எடுத்துக்க, நம்ம கடை தான். ரூபாய்க்கு சேர்த்து கொடுப்பா. என் பொண்ணு, என் கண்ணு முன்னாலே திருடுறியா? நான் திருடல, எங்க அண்ணன் தான் வாங்கி சொல்லுச்சு. யார் அது உங்க அண்ணன்? இந்த கடையவே அவங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சிட்டானா? அண்ணா, உனக்கு வெக்கமா இல்ல? நீ அடிக்கிறதுக்கு இந்த சின்ன பொண்ணு தான் கிடைச்சதா? வாயமுறை பொடி பயல, அந்த திருட்டு பொண்ணு அடிச்சா உனக்கு என்னடா? இவ திருட்டு பொண்ணு இல்ல, என் தங்கச்சி. ஓஹோ, அண்ணனா நீ? ஏண்டா திருட சொல்லி கொடுத்தியே, ஒழுங்கா சொல்லி கொடுக்கப்படாது? இத பாரு, நீ என்ன எது வேணும்னாலும் சொல்லு, ஆனா திருடன்னு மட்டும் சொல்லாத. இதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன். ஏண்டா 4 காசு கையில நடமாடுது, என்னையாடா எழுத்து பேசுற? அண்ணா, இத பார், என் தங்கச்சி மேல ஆணையா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இதே இடத்த புரட்டி புரட்டி அடிக்கல, என் பேர் ராஜா இல்ல. ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? நான் மறக்கிறேன். நீ கொடுத்த ஒவ்வொரு அடி என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு அடியா முன்னேற வச்சுச்சு. உன்ன மாதிரி அயோக்கிய பசங்களை போலீஸ்க்கு காமிச்சு கொடுத்து, போலீஸ் கொடுத்த சன்மானத்துல இந்த பில்டிங் கட்டியிருக்கேன். பைரவா, பிளாட்ஃபார் அடி வாங்கினா அதே பிளாட்ஃபாரை என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி அடிக்குங்கிறத மறந்துடா. ராஜா, ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா,
பயப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். அவன் சட்டையை தான் தொட்டேன், சட்டத்தை தொடரேன். அந்த அழுக்கு சட்டையை நீங்களே அடிச்சு துவங்க. இந்த ராஸ்கல் எங்கெங்க கள்ளக்கடத்தல் நடத்துறாங்கிற லிஸ்ட் நான் கொடுக்கிறேன். தேவதாஸ், காசி செட்டி தெரு காலையில 6 மணில இருந்து 9 வரைக்கும் போலீஸ் டியூட்டிக்கு வரதுக்கு முன்னால, மூர் மார்க்கெட்டுக்கு பின்னால மத்தியானம் 2 இருந்து 4 வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கும்போது, அப்புறம் சால்ட் கொட்டாஸ்ல சரியா 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் போலீஸ் கண் அசர நேரத்துல. மிஸ்டர் ராஜா, நீங்க சொன்ன இடத்தையெல்லாம் ரைடு பண்றோம். எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும். ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். கிடைக்கிற ரிவார்டை உங்க கையாலே வாங்கி பிளாட்பாரத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க. அவங்க வயிறு குளிரட்டும். அதை பார்த்து அங்கிருந்து வந்த என் மனமும் குளிரட்டும். தேங்க்யூ சார்.